வா திவ்யா. நீங்க அவரை விரும்புறீங்களா? அதுல என்ன உனக்கு சந்தேகம்? இதுல அவருக்கும் விருப்பமா? விருப்பம் இல்லாமலையா அவர் இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிருக்காரு? இவ்ளோ டீடைல்டா கேக்குறீங்க? நீங்க யாரையாவது லவ் பண்றீங்களா என்ன? இப்ப நீங்க ஃபீல் பண்றத பார்த்தா உங்க லவ்வர யாரோ ஒரு பொண்ணு தள்ளிட்டு போன மாதிரி தெரியுது. கவலைப்படாத, நீயும் அவனுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி 4-5 பிள்ளைங்களை பெத்து காட்டணும். அதை விட்டுட்டு இப்படி பேக்கு மாதிரி அழக்கூடாது. ஹாய் நமோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மருதமலை, இந்த பொண்ணை யாரோ ஒருத்தன் லவ் பண்ணி ஏமாத்திட்டானா, பாவம் அழுதுட்டு இருக்கா. அரே அதை டீல்ல விடு. சரி, நீ அதை தரேன்னு சொன்னி எனக்கு எப்போ தர? ஹே, எப்போ தர மாட்டேன், கல்யாணத்துக்கு அப்புறம் தான். அவ்வளவு நாள் வெயிட் பண்ண முடியாது. இப்போ அப்புறம் சொன்ன கேளு, பக்கத்துல நிக்கறானே உனக்கு தரேன். ஒரு நாள் பண்ணதுக்கு இப்படி ஆயிட்டியே, எத்தனை நாள் நீ என்ன ஏமாத்திருப்ப? மருதமலை என்ன லவ் பண்ணல, உங்களை தான் லவ் பண்ணிட்டு இருக்காரு. வந்து அன்னைக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. தங்கமான பொண்ணு, வாழ்க்கையில எந்த எதிர்பார்ப்பும் இல்ல, பொய் சொல்ல மாட்டா, சின்ன சின்ன ஆசைகள்னு ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணா, அதுல மாட்டினா ஒரு மானஸ்த. என்ன அதுல பாதி கூட நீங்க நிறைவேற்றலைங்க. ஆதாரத்தை தருகிறேன். மேம்பாடு ஊழலுக்கு மூல காரணமானவர்களை கைது செய்ய போலீஸ் தயாரா? இந்த ஊழலில் நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கிறார். கைது பண்றோம்னு இந்த காவல்துறை சொல்லட்டும். இப்பவே எல்லா ஆதாரங்களையும் உங்ககிட்ட காட்ட நான் தயார். சிறப்பு செய்திகள். மேம்பால ஊழல் தொடர்பான புலி அறிக்கையால் சட்டசபை ஸ்தம்பித்துள்ளது. தெரியுமா செய்தி? அண்ணன் அறிக்கையால சட்டசபை ஒரு வாரம் ஒத்தி வச்சிட்டாங்கல்ல. புலியா கொக்கா அண்ணன் அறிக்கையில அரசாங்கம் சும்மா அதிருதுல உதரும்ல. அரே பாபு, ராபோயே ரூலிங் பார்ட்டிலோ వచ్చే ஆட்சி మన ஆட்சிடா. கவர் ஸ்டோரி பாத்தீங்களா? சட்டசபை ஒரு வாரம் ஒத்தி வைப்பு. இந்த நியூஸே மக்களுக்கு நியாயத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி தானே. உங்க பத்திரிகைக்கு பேட்டி வேணுமா? நாளைக்கு வாங்க, கொடுத்துருவோம். வாயா மருதமலை, ஒரே ஒரு அறிக்கையில சட்டசபையை ஆடி போச்சு பாத்தியா? இப்ப தெரியுதானா யாருன்னு உனக்கு? சட்டசபை நடக்கணுமா வேண்டாமாங்கிறத முடிவு பண்ண வேண்டியதே இந்த புலிதான். முடிவு பண்ணது இருக்கட்டும். ஊழல் பத்தின ஆதாரம் என்கிட்ட இருக்கு, போலீஸ் அரெஸ்ட் பண்ண தயாரா அப்படின்னு அறிக்கை கொடுத்திருந்தீங்கல்ல, நான் தயாரா இருக்கேன். புரியலையே. மேம்பால ஊழல சிஎம்க்கு தொடர்பு இருக்குன்னு நீங்க ப்ரூவ் பண்ணீங்கன்னா நான் சிஎம் அரெஸ்ட் பண்ணுவேன். இல்லனா சிஎம் பத்தி தப்பா அறிக்கை கொடுத்தேன்னு ஒன்னு அரெஸ்ட் பண்ணுவேன். என்னது, அரெஸ்ட் பண்ணிருவியா? தம்பி, இதெல்லாம் அரசியல் ஸ்டண்ட். எங்களுக்குள்ள இன்னைக்கு அடிச்சுக்குவோம், நாளைக்கே கட்டி பிடிச்சுக்குவோம். அரசியல்ல நிரந்தர நண்பனும் இல்ல எதிரியும் இல்லைன்னு கூட்டு சேர்ந்த அறிக்கையும் கொடுப்போம், நாளைக்கே கூட்டணியும் வச்சுக்குவோம். இது புரியாம நீ பாட்டுக்கு அறிக்கையை படிச்சுட்டு அரெஸ்ட் பண்றேன்னு கிளம்பி வந்திருக்கேப்பா. ஆதாரம் இருக்கா இல்லையா? மருதமலை, நீ யார்கிட்ட பேசுறேன்னு தெரியாம பேசுற. நீ கோபப்படுறது பார்த்தா உன்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லைன்னு நினைக்கிற இல்ல? சரி கிளம்பு. எங்க? பொய்யான அறிக்கை கொடுத்து ஒரு நல்ல சேமோட பேரை கெடுக்க முயற்சி பண்ணதுக்கு நான் உன்னை அரெஸ்ட் பண்றேன். ஏய், எங்க அண்ணன் அரெஸ்ட் பண்ற நீ? அண்ணனுக்காக தீ குளிப்போம். அரசியல் மாற்றம் ஏற்படும். கடற்கரையில பேரணி நடக்கும். எங்க கூட்டிட்டு போற மருதமலை? சொல்றவா. இந்த பாரு, நான் மக்கள் சொத்து, நடமாடும் பல்கலைக்கழகம். நாளைக்கு பஸ் ஓடாது, ரயில் ஓடாது, கடையை திறக்க மாட்டாங்க, நாடே தீப்பிடிச்சு எரியும். ஏட்டையா, எவ்வளவு மாவுளை கொடுத்தாலும் வாங்கியே இன்னைக்கே இவ்வளவு உக்குற எடுத்து ஆடுறேன். இவ்வளவு நாளா கான்செப்ட் ஆனா திடீர்னு இன்ஸ்பெக்டர்னா கோபம் வராம என்னடா பண்ணும்? ஏய், ஏன் அடிக்கிற? ஐயா, எஸ்பி வீட்ல ஆட்டே போட்டாயா? இல்ல சார். இந்தாங்க, நீங்க ஒரு பின் பண்ணுங்க. இல்ல சார். சார் அடி கோபம் வராம. எவ்வளவு சார் அடி. ஐயோ சார், ஏட்டை அடிக்காதீங்க ஐயா. கால்ல இருந்து அடிக்கிறீங்களே, உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? ஒரு இடைவெளி விட்டு அடிங்க ஐயா. ஆமா சார், இவனை ஓயாம அடிச்சிருச்சு, எனக்கு டயர்ட் ஆயி போச்சு. வாங்க சார், போய் டிபன் சாப்பிட்டு வந்து அடி. ஏய், 5 நிமிஷம் கழிச்சு வர. வாய் திறக்கல கொன்னே போட்டுருவேன். இன்ட்ரோல கேக்குற இறுதி வந்து வணக்கம் போடுறேன் உனக்கு. ஏப்பா, உன்னை போட்டு இந்த அடி அடிக்கிறாங்க, பேசாம திருடுனதை ஒத்துக்கிட்டு எடுத்ததை கொடுத்துட வேண்டியதானே?
உனக்கு வலிக்கல? ஆரம்பத்துல வலிக்கதான் செய்யும், போக போக உடம்பு மறுத்துரும் இல்ல. திடும் போது கோட்டர் பிரியாணி ஃபிகர்னு அனுபவிக்கிறல்ல, மாட்டினா அடிக்கதான் செய்வானுங்க. வாழ்க்கையில இன்ப துன்பம் வரதா செய்யும். நீ யாரு? புலி. புலின்ற வாழைக்கானம். டேய், பத்திரிக்கை புலி. அவன்தானா நீ? புலின்னு சொல்லிட்டு பூனை மாதிரி வந்து உட்காந்துக்கிற. ஆமா, உன்னை எந்த கேஸ்ல தூக்கி உள்ள போட்டாங்க? திருட்டு கேஸா, கெஞ்சா கேஸா, கல்ல தொடர்பா? நேரம்டா என் நேரம். மேம்பாலம் கட்டுறதுல முதலமைச்சருக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லி பொய்யா ஒரு அறிக்கையை விட்டேன். ஆதாரத்தை காட்டுன்னு சொல்லி இங்க கொண்டு உள்ள போட்டான். அது சரி. என்ன பெயில் எடுக்கிறதுக்கு டெல்லியில இருந்து ஆள் வந்துகிட்டு இருக்கு. ஐயா எஸ்பி வீட்டுல திருநது நீ தானே? ஐயா நான் இல்ல சார். என்ன மட்டும் அடிக்கிறீங்க? போய் சொல்லிட்டு இருக்கேன்லடா. அந்த ஆளு கூட தான் சிஎம் லஞ்சம் வாங்கலாரு போய் சொன்னா அவனே அடிக்கல சார். ஏன் என்ன இழுச்சவாயிடா? சட்டமதன் கடமையை செய்யும். வேணா, நான் ரொம்ப பெரிய இடம். என் மேல கைய வச்ச நீ உன் ஜென்மத்துக்கு ஃபீல் பண்ண வேண்டியது இருக்கும். அடிக்காதீங்க தம்பி, எனக்கு சுகர் இருக்கு. நீ எல்லாம் கேளுங்க. அடிக்காதீங்க, பிபி இருக்கு. பிபி தான் ஊதி காட்டு. அந்த பிபி இல்ல, வேற எந்த பிபி? வயித்துல அல்சர் இருக்கு. சார் என்ன மட்டும் சட்டை உருவிட்டு அடிச்சீங்களே, அந்த ஆளு சட்டை உருவாம அடிக்கிறீங்களே, உருவிட்டு அடிங்க சார். சிஎம்க்கு ஊழல்ல தொடர்பு இருக்கா? சொல்லு. சொல்றேன், சொல்லிடுறேன், எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். சிஎம்முக்கும் இந்த ஊழலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. என் பையனுக்கா மேம்பால கான்ட்ராக்ட் கேட்டிருந்தேன், அது எனக்கு கிடைக்கல. அதனால இந்த ஊழலுக்கும் சிஎம்முக்கு சம்பந்தம் இருக்குன்னு பொய்யா ஒரு அறிக்கையை விட்டேன். டெண்டர் விட்டதுல எந்த ஊழலும் நடக்கல. அதுக்குண்டான எந்த விதமான ஆதாரமும் என்கிட்ட இல்ல. அப்போ நீங்க சொன்னதெல்லாம் பொய்யா? உன்னை யார் அறிக்கையோட சொன்னது? உன்னாலதானே கட்சி கெட்ட பேரு. இப்போ உள்ள சூழ்நிலை பையனுக்கு கான்ட்ராக்ட் முக்கியமா? ஆதாரம் இருந்தா அறிக்கை விடணும், இல்லாட்டா பொத்திக்கிட்டு இருக்கணும். பொய்யா அறிக்கை விட்டாலும் இல்ல சாங்கா இருக்கணும். நீச்சுடா துர்மார்க்குடா. ఈ దేశంలో ప్రధానికి వీల్లేదు. చేతకాని వాడికి ఎందుకురా ఈ బ్రతుకు? కుక్క బయట పోరా. நீ விட்டு அறிக்கையை வச்சே திருப்பி வச்சாம் பாரு மருதமலை ஆப்பு. இத்தனை பேர் கேள்வி கேக்குறாங்கல்ல, கல்லூரி மங்க மாதிரி பேசாம உட்கார்ந்துருக்க, வாயை திறந்து பதில் சொல்லியா? இருக்கிறவங்கள யாரா இருக்கு, ஸ்விஸ் பேங்க்ல என்னென்ன பேர்ல அக்கவுண்ட் இருக்குன்னு எனக்கு தெரியும். தெரியும்ல, வெளியில போய் சொல்லு. உன் பொய் அறிக்கையை யாரும் நம்ப மாட்டாங்க. உன்னாலதான கட்சிக்கே கெட்ட பேரு. இனிமே கட்சிக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. வெளியே போடா நாயே, வெளியே போடா. சபையில கொஞ்சம் நாகரிகமா நடந்துக்கியா? ஏன் இப்படி கேவலப்படுத்துறீங்க? இவன் கட்சியில இருக்கிறதே நமக்கு அவமானம். வெளியே போடா நாயே. ஏன் இப்படி போறீங்க? போங்க, அவரை அழைச்சிட்டு போ. ஏன்பா கட்சியோட மானத்தையே வாங்குறீங்களா? போங்கய்யா, போய் உட்கார்ந்து தொலைங்க. ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? சும்மா ஆளாளுக்கு பேசிட்டே இருக்கீங்க. ஒழுங்கு மரியாதையா நீயா ராஜினாமா பண்ணிடு. அவன் மானசையா கண்டிப்பா ராஜினாமா பண்ணிடுவான். பாவையா செருப்பால் அடிச்சு சட்டையெல்லாம் கிழிச்சு இப்படி அவமானப்படுத்திட்டீங்களே. நம்ம கட்சியை எப்படி டெவலப் பண்ணுவோன்றதை பத்தி யோசிக்காம இது பற்றி சில முக்கியமான முடிவுகளை இப்பொழுது நமது அண்ணன் கோவிந்தன் அவர்கள் என்னன்னு உனக்கு தெரியல.